சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிப்பட்ட ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் என்ன மறந்த. இது நம்ம பெட்ரூம் தான். என்னைக்குமே நான் இங்கதான் இருப்பேன். இருந்தாலும் இன்னைக்கு என்னமோ ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் ஆகுற மாதிரியே இருக்கு. ஹார்ட் பீட்லாம் படபடன்னு துடிக்குது, கையெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உதறுது. நான் போர்க்களத்துக்கு போறேன்னா இல்ல முதல் இரவு போறேன்னு எனக்கே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. இதான் அந்த ஃபீலிங்கோ. நமக்கே இப்படி படபடன்னு ஹார்ட்டெல்லாம் துடிக்குதா, அப்போ சந்தியாக்கு என்னெல்லாம் துடிக்குதோ தெரியல. வரட்டும், வந்தாதான் தெரியும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா இல்ல லாஸ்ட் நைட்டான்னு. தம்பி தூங்கிட்டான், உள்ள மாமா உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு உள்ள போக பயமா இருக்கு. இங்கனே ஒரு பாயை விரிச்சிட்டு தூங்குன மாதிரி படுத்துக்கிடலாமா? மாமா வந்து பார்த்துட்டு தூங்குறாங்கன்னு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாம போயிடுவாங்க. அப்படியே பண்ணிடலாமா? ஏ சந்தியா, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அது வந்ததே தம்பியை தூங்க வச்சுக்கிட்டு இருக்கேன். மணி என்ன ஆகுது? 10 ஆகுது. அவனை தூங்க வைக்கிற சாக்குல ஹைட்ட புள்ளாக இப்படியே கழிச்சிடலான்னு பாக்கியோ? இல்லத்தே தம்பியை தூங்க வச்சுட்டு நான் போனோம். அவன் நான் தூங்கிட்டானடி. தூங்கினவனே திரும்ப தூங்க வைப்பியா? இப்படியே நேரத்தை போய்க்கலான்னு பாக்கியா? அப்படிலாம் இல்லத்தே. பிள்ளையே என்கிட்ட கொடு. அவனை யார் ரூம்ல தூங்க வச்சுக்கிறியா? அப்புறம் அடுப்படியில பால் காய்ச்சி வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு அப்படியே ஒரு நல்ல சரி எடுத்து கட்டிட்டு, அப்புறம் கிச்சன்ல பால் காய்ச்சி வச்சிருக்கேன், அதையும் எடுத்துட்டு அப்புறம் விஜய் ரூமுக்கு போ. நேரம் ஆகிட்டு இருக்குல்ல. இந்த பாரடி, இவனை நினைச்சுக்கிட்டே நீ முஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு அப்படியே ரூமுக்குள்ள போகாத. இவனை நான் நல்லா பாத்துக்கிட்டியும் என் பையனும் சந்தோஷமா இருங்க. சரித்தே. நம்ம இருக்க பதட்டத்துல நமக்கு கையும் ஓடல காலும் ஓடல, எதுவும் ஓடாம நம்மையே முடிச்சிருக்கணும். பேசாம சந்தியா வரதுக்குள்ள தூங்கிட வேண்டியதுதான். அதெல்லாம் ரொம்ப லேட் ஆகல, இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுதான். அது தம்பியை தூங்க வச்சுட்டு வந்தேனா, அதுல கொஞ்சம் லேட் ஆயிட்டு. அதெல்லாம் பரவாயில்ல சந்தியா. ஆமா, கையில என்ன சொம்பு? அது பால் சொம்பு. நீங்களும் நானும் குடிக்கணுமா? பாலை கிளாஸ்ல எடுத்துட்டு வந்தா நம்ம 2 பேரும் குடிக்கலாம். ஆனா நீ எடுத்துட்டு வந்திருக்க சொம்பு பார்த்தா நம்ம அந்த பால்ல குடிக்கத்தான் செய்யணும் போல. ஐயோ மாமா, நான் எடுத்துட்டு வரல. நீங்க நிறைய பால் குடிப்பீங்களா? அத்தை தான் தந்து விட்டாங்க. சந்தியா, எங்க அம்மா பாலை செம்புல கொடுத்துட்டாங்களா, மாமாக்கு இந்த பாலை கொடுத்தா மாமா அப்படியே தூங்கிடுவாரு. நம்ம எஸ்கேப் ஆயிடலான்னு வந்தியோ? இல்ல மாமா, வேணா நீங்க பாதி பால் குடிங்க, நான் பாதி குடிக்கேன். அப்போ தூங்குனா நம்ம 2 பேரும் சேர்ந்தே தூங்கிடலாம். அதெல்லாம் தூங்கலாம். நீ ஃபர்ஸ்ட் அந்த பாலை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு நீ வந்து உட்காரு என் பக்கத்துல, கொஞ்சம் பேசணும். ஐயோ மாமா, இவ்வளவு பெரிய அவசகுணம் பண்ண பார்த்தேன், அதை போய் மறந்துட்டேனே. மாமா கொஞ்சம் எந்திரிங்க. என்ன அவசகுணம் சந்தியா? பேச நேரம் இல்ல மாமா, கொஞ்சம் எந்திரிங்க.
ஏய் சந்தியா, என்ன பண்ற? மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கனி என்ன சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் சந்தியா, 16 பிள்ளையெல்லாம் பெற்றா நம்ம பெருவாழ்வு வாழ முடியாது, கஷ்டம் தான் படுவோம். அதனால இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி 2 குழந்தை இருந்தா போதும், அதையே நம்ம நல்லா வளர்க்கலாம், சரியா? அப்போ சரி மாமா, நீங்க சொல்ற மாதிரியே 2 குழந்தை போதும். அப்போ 2 குழந்தை பெற்று நல்லா இருந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் லூசு சந்தியா, நீ என்ன அந்த காலம் மாதிரியே காலையும் கையிலையும் விழுந்துட்டு இருக்க? இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்லாம் ஆணும் பெண்ணும் சமம். அப்போ நீ என் காலில் விழுந்தா நான் உன் காலில் விழட்டுமா? ஐயோ, நீங்க என் கால்ல இல்லையா? வேண்டாம் மாமா. அப்படின்னா எழுந்துருங்க. ஏ சந்தியா, உனக்கு கை கால்லாம் ரொம்ப நடுங்கின மாதிரி இருக்கு. அது மாமா ஏசி ஓடுதுல்ல, அந்த குளிர்ல கை நடுங்குது. போய் சந்தியா, போய் சொன்னாலும் பொருன்ற மாதிரி சொல்லணும். ஏசிலாம் நம்ம ரூம்ல ஓடல, நம்ம ரூம்ல ஃபேன் தான் ஓடுது பாரு. அப்படியா மாமா? ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. ஆமா, நான் சொல்ல வந்ததையே மறந்துட்டு வேற எதையோ பத்தி பேசிட்டு இருக்கேன். இந்த பாரு சந்தியா, நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்க போறோம். இந்த நேரத்துல நீ முழு மனசோட தான் என் வாழ்க்கைக்குள்ள வரணும். இந்த பையனோ அரை மனசோடலாம் என் வாழ்க்கைக்குள்ள வந்தா அது எனக்கு கஷ்டமா இருக்கும். புரியல மாமா. சந்தியா, நீ குட்டி தம்பியை நினைச்சு ரொம்ப பயப்படுவானே எனக்கு தெரியும். ஏன்னா நாளைக்கு நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்த பிறகு மாமா தம்பியை பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா ஒரு டவுட் இருக்கும். அது எல்லாத்துக்கும் இருக்க வேண்டியதுதான். ஆனா இந்த நேரத்துல ஒரு வாக்கு தாரேன் சந்தியா, நமக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் சரி, நமக்கு குழந்தை நம்ம பையன்தான். அது எப்பவுமே மாறாது. அதை நினைச்சு நீ பயப்படக்கூடாது. என்ன சந்தியா? சரி மாமா. இப்போ சந்தியா, நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுல உனக்கு எந்த குழப்பமும் இல்லை, சந்தேகமும் இல்லை, பயமும் இல்லைல்ல? சந்தோஷமா ஆரம்பிக்கலாம்ல? குழப்பம் எதுவும் இல்லை மாமா. ஆனா பயம் இருக்கு. பயம் தானே, அது இந்த நேரத்துல எல்லாத்துக்கும் இருக்கும். உனக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும். அது ஒரு ஓரமா இருக்கட்டும். நான் உனக்கு ஒரு gift வச்சிருக்கேன் சந்தியா, பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து வச்சிருக்கேன். நான் அந்த கிஃப்டை மட்டும் எடுத்துட்டு வந்து உன்கிட்ட கொடுத்து நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ, நீ அந்த கிஃப்டை பார்த்து மறந்து போயிடுவ. மாமா, அப்படி என்ன கிட்ட பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருப்பாங்க? அப்படி மாமா என்ன கிட்ட தான் எனக்கு பொக்கிஷமா தரதுக்கு வச்சிருப்பாங்க? அது என்னவா இருக்கும்? அதை பார்த்து நான் எப்படி ஷாக்காவுவேன்? மாமா, அப்படி இது என்ன ஸ்பெஷல் கிஃப்ட்? இந்த நேரத்துல இத கட்டாயமா பார்க்கணுமா? சந்தியா, நான் இந்த மூமெண்ட்டுக்காக எத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? நமக்கு இப்போ நடக்க போற சந்தோஷத்தை விட நீ இந்த கிஃப்டை வாங்கி பார்க்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு சந்தோஷத்தோட எனக்காக வாங்கி தர்ற கிஃப்டா இருந்தா அது ஸ்பெஷல் கிஃப்டா தான் இருக்கும் மாமா. இந்த கிஃப்டை பார்க்கறதோட எனக்கு வேற என்ன வேலை? கொடுங்க மாமா, அந்த கிஃப்டை நான் சந்தோஷமா பார்க்கறேன். சந்தியா, இந்த கிஃப்ட் நான் உனக்கு எப்ப தந்தேன்னு உனக்கு ஞாபகம் வருதா? சந்தியா கிளாஸ் முடிச்சு எப்போ வருவா? நம்மளும் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம், அவன் வரவே மாட்டா. அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அவளுக்கு நான் விஷ் பண்ணிட்டு அவளுக்காக வாங்கின கிஃப்ட் அவள்கிட்ட கொடுத்துட்டு போலான்னா அவளை இன்னும் காணல. எப்படியாவது அவளை பார்த்து அவளுக்கு வாங்கின கிஃப்டை கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு போகணும். சந்தியா நம்ம வீட்டுக்கே வரமாட்டா. சோனி கூட ஸ்கூல் லீவ் விட்டா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போவா. சந்தியாக்கு என் வீட்டுக்கு வர்றது சுத்தமா பிடிக்கல. என்னையும் அவளுக்கு பிடிக்கவே மாட்டுது சுத்தமா, ஏனே தெரியல. இப்போ நான் கொடுக்க போற இந்த கிஃப்டை கூட அவன் வாங்குவாளான்னு தெரியல. இருந்தாலும் நான் என் சந்தியாக்காக இந்த கிஃப்டை நான் அவட்ட கொடுத்துருவேன். என்னதான் இருந்தாலும் அவ ஏன் சந்தியா, நான் அவளுக்காக ஆசையா வாங்கின கிஃப்டை கொடுத்துதான் அவன். என்ன பிறந்தநாள் கறி உம்முனே உட்காந்துருக்க? பிறந்தநாள் தானே, எங்களுக்கு சாக்லேட்டும் தரல, ட்ரீட்டும் வைக்கல,
நீ பாட்டுக்கு உட்காந்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? தருவண்டி, சாக்லேட் வச்சிருக்கேன், இன்டர்வெல்ல தரேன் சரியா? இன்டர்வெல் வரையும் நீ எதுக்கு வெயிட் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். சீனியருக்குலாம் சாக்லேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தானே எங்களுக்குலாம் தரலான்னு பிளானு. இல்லடி, அவங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் சாக்லேட் எனக்கு தான் தரணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதான் இன்டர்வெல்ல அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்ல எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உனக்கு தரேன் சரியா? ஏ சந்தியா, நீ சீனியர் கொடுக்குறேன்னு சீனியர் பக்கமே போன மாதிரி இருக்கு. அவரு லெவலே வேற, உங்களெல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு, பாத்துக்கோ. ஷைனு, என்ன மட்டும் சொல்ற? நீ லேசானாலா? சீனியர் போன வாயான்னு புலந்து பாக்குற. நான் எத்தனை தடவை பார்த்திருக்கேன். நீ என்ன அவரை சொல்லி விடுற? ஏ, நான் மட்டுமா சீனியரை பாக்குறேன்? ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருமே சீனியரை பாக்குறாங்க. சீனியர் அழகா இருக்காரு, அதனால பாக்குறாங்க. அதனால நானும் பாக்குறேன். அவரு நல்லா இருக்காரு, அதனால நாங்க பாக்குறோம்னு சொல்றல, அதனாலதான் நானும் பாக்குறேன். அவருக்கு மட்டும் நீ நைஸா போய் 100 ரூபாய் சாக்லேட்டை கொடுத்துட்டு வந்துருவ, எங்களுக்குலாம் 1 ரூபாய் சாக்லேட்டோட முடிச்சிருவ. இதே தானே நீ வருஷம் பண்ணிட்டு இருக்க? தெரிக்காதடி. ஏங்க, சொல்லுங்கண்ணா. நான் சந்தியாவை பார்க்கணும். ரொம்ப நேரமா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சந்தியா கிளாஸ்ல போய் அவளை கொஞ்சம் வர சொல்றீங்களா? சந்தியாவண்ணா, சந்தியாங்கிற பேர்ல 2-3 பொண்ணுங்க இருக்காங்க. சந்தியா என்ன கிளாஸ் படிக்கிறாங்க? சந்தியா 10th B செக்ஷனு. இன்னைக்கு அவளுக்கு கூட பர்த்டே. ஓ, அவளா? சந்தியா என் கிளாஸ்மேட் தானா? நான் போய் வர சொல்றேன். ஆமா, சந்தியாவுக்கு நீங்க யாரு? நான் சந்தியாவோட அத்தை பையன். என் பேரு விஜய். விஜய்னு சந்தியாட்ட சொல்லுங்க, அவளுக்கு என்ன தெரியும். ஓகேண்ணா, நான் போய் சந்தியா வர சொல்றேன். சந்தியா, உன்னை பாக்குறதுக்காக ஒரு பையன் அப்பமே இருந்து கேட்டு வாசல்ல நிக்கிறான்டி. என்ன பாக்கியா? யாரடி அவன்? பேரு விஜய்ன்னு சொன்னா. உன் அத்தை பையனா? உன்னை பார்க்கதான் நிக்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாண்டி. அப்படில எனக்கு யாரையும் தெரியாதுடி. எனக்கு அத்தை பையனும் கிடையாது, சொத்த பையனும் கிடையாது. போடி. சந்தியா, அவனை பார்த்தா பாவமா இருக்குடி. அப்பமே இருந்து நின்னுகிட்டு இருக்கானா? கையில வேற ஒரு கிஃப்டோட இருக்காண்டி. போய் பாருடி. அப்படின்னா எனக்கு யாருன்னே தெரியலன்னு சொல்றேன்ல, அப்படி அவன் பாவமா இருந்தா நீ போய் பாரு, அந்த கிஃப்டை நீ வாங்கிக்கோ. நான் போய் ஏன் அவனை பார்க்கணும்? எனக்கு வேற வேலை இல்லையாங்கோ. போடி, போய் பார்த்தா பாரு, பார்க்காட்டி போ. போடி, பெரிய இவ மாதிரி சொல்ல வந்துட்டா சீனுக்காரி. ஏ சந்தியா, வெளியே நிக்கிறது உன் அத்தை பையன் விஜய் தானடி. எதுக்கடி அவங்கள தெரியாதுன்னு இப்படி சொல்ற? பாவண்டி. எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கவே இல்லடி. ஸ்கூல் பக்கம் வராதன்னு நான் எத்தனை தடவை மூஞ்சில அடிச்சாலும் திட்டிருக்கேன் தெரியுமா? திரும்ப வாரண்டி. அவனை பார்க்கவே போக கூடாதுடி. எனக்கு அவனை பார்க்கவே பிடிக்கலடி. பட்டி கட்டான். ஏய் சந்தியா, அப்படி சொல்லாதடி. பாவண்டி அந்த அண்ணே. பார்த்துட்டு ஒரு ஹாயாவது சொல்லிட்டு வாயேன். எவ்வளவு நேரம் தான் உனக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் மட்டும் அவனுக்கு போய் ஹாய் சொன்னேன்னு வச்சுக்கோ, நான் என்னமோ அவனுக்கு ஐ லவ் யூ சொன்ன மாதிரியே திரும்ப கேட்டு வாசல்ல வந்து நிப்பாண்டி என்ன பார்க்க. அப்புறம் நான் என்ன பண்றது? எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுல்ல. சரி வா சந்தியா, நீ இப்போ பார்க்க போகட்டி வச்சுக்கோ. அவர் ஈவினிங் வரையும் அங்கேயே தான் கேட்டு வாசல்ல நிப்பாரு. அப்புறம் ஏன் நிக்கிறீங்கன்னு கேட்கறவங்கட்டலாம் என் அத்தை பொண்ணு சந்தியான்னு சொல்லிட்டே இருப்பாரு. பரவாயில்லையா உனக்கு? சரி வா, அவன்கிட்ட ஏதாச்சும் சொல்லி அனுப்பி விட்டுருவோம். யோசிக்கிற உன்ன பத்திய மண்டையில படி பொண்ணு ஏறலடி, அழகுல உன்ன மிஞ்ச ஆள் இல்லடி. மினிக்கே இனாய நெஞ்ச குழுக்கே சிறுக்கே மட்டிய முட்டை கலக்கே அழகே போவாத ரொம்ப விலகி சிலுங்கே ஒரு ஆளே என்ன முழுங்கே.
சந்தியா, அந்த அண்ணனை பார்க்க பாவமா இருக்கு. பாவம் பாரு, வருஷம் உனக்கு பர்த்டேக்கு gift வாங்கிட்டு வராங்க. நீ எப்போ பார்த்தாலும் அவங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுற. பாவண்டி, போய் சிரிச்சு பேசேன். அவனை பிடிக்கவே செய்யாதுடி. அவன் இருக்கிற ஸ்டைல பாரு, ஹாலு மூஞ்சு, அவன் ட்ரெஸ்ஸஸ் பாரு, கட்டம் போட்ட சட்டை. யாராச்சும் இந்த காலத்துல இப்படி போடுவாங்களாடி? ஒரு மாடலிங்கே கிடையாதுடி. எப்பவும் பட்டிக்காடு மாதிரி அந்த ஆடு மாடை மேய்ச்சிக்கிட்டு, சை, எனக்கு சுத்தமா பிடிக்கலடி. ஏண்டி அந்த அண்ணனை அப்படிலாம் சொல்ற? அந்த அண்ணன் உன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காங்கடி. அதனால தாண்டி நீ எவ்வளவு திட்டினாலும் உன்னை பாக்குறதுக்கு திரும்ப வராங்கடி. இவ்வளவு அன்பு வச்சிருக்க அந்த அண்ணன் அன்பை நீ உதாசனப்படுத்தினா அது தப்பு இல்லையா சந்தியா? ஏய், போய் பேசுடி. அவன்கிட்ட போய் பேசுவேண்டி. நான் சும்மா பேசுறது அவன் தப்பா நினைச்சுக்கிட்டு சந்தியாவுக்கு நம்மள பிடிச்சிருக்கோனே அவன் ஒரு கற்பனை கோட்டையை கட்டிக்கிட்டு அதைப்படியே வாழ்ந்துக்கிட்டு பின்னாடி என்ன வந்து பொண்ணு கேட்டுட்டா நான் என்னடி பண்றது? எங்க அம்மாவும் நம்ம தங்கச்சி பையன் தானே, நம்ம சந்தியாவை அவனுக்கே கட்டி வச்சிடலான்னு எங்க அப்பா நினைச்சு என்ன விஜய்க்கு கட்டி வச்சுட்டா நான் என்னடி பண்றது? அதனால தாண்டி எனக்கு இவங்கிட்ட பேசியே பயமா இருக்கு. இந்த பார்ட்டி சந்தியா, எப்படியும் படிச்சு முடிச்ச உடனே உங்க வீட்டுல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து உன்னை யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி தானே வைக்க போறாங்க. அது உங்க மாமாவா இருந்தா என்ன, அவர் உன் மேல உயிரியே வச்சிருக்காரு. இப்பவுமே இப்படி பாசம் வைக்கிறவரு போக போக உன் மேல எவ்வளவு பாசம் வைப்பாரு. நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டுக்கா? போடி சைலு, திரும்ப அவரை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லாத. அவர் படிக்கவே இல்லை, 10th தான் படிச்சிருக்காரு. அதுக்கு மேல படிக்கவே இல்லை. நான் எவ்வளவு படிக்கணும்னு ஆசையோட இருக்கேன். அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரும் எவ்வளவு படிச்சிருக்கணும், எவ்வளவு ஸ்டைலா இருக்கணும், எப்படிலாம் இருக்கணும்னு எனக்கு ஒரு கனவு ஆசைலாம் இருக்குல்லாடி. அது இவர்கிட்ட சுத்தமா இல்லை. நான் எதிர்பார்க்கறது இந்த பார் சந்தியா, நீ எதை பத்தி கனவு கண்டுட்டு இப்படிலாம் பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. நம்ம ஒன்றுக்கு ஆசைப்படலாம், ஆனா கடவுளுக்கு எது தரணும்னு தெரியும். அவர் அதை தான் தருவாரு. இப்போ நம்ம 10th தான் படிக்கும். இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? நம்ம வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறலாம். நீ எதையும் நினைச்சு தேவையில்லாம கனவு காண்டாத. அந்த அண்ணனை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. அந்த நாட்டு நீ சிரிச்சு கூட பேச வேண்டாம். கோவப்படாம அவர்கிட்ட நார்மலா பேசிட்டு வா. நான் கிளாஸ் போறேன். நீ சோனி, சைலுன்னு சொன்னா மூஞ்ச உடைச்சிருவேன். அது எப்படி உங்க அக்காவை மட்டும் அக்கான்னு சொல்லுவேன், என்ன அக்கா சொல்ல மாட்டியா? எனக்கு சைலுன்னு கூப்பிடதான் ரொம்ப பிடிக்குது. நான் உன்னை சைலுன்னே கூப்பிடுறேன். ப்ளீஸ் சைலு. சரி, கூப்பிட்டு தொலை. சரி, இப்போ எதுக்கு உங்க அக்காவை தேடுற? அதுவா, கிளாஸ் ரூம்ல எங்க அக்காவுக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னா, அதனால எல்லாரும் சாக்லேட் தாத்தான்னு கேட்காவ. அதான் அக்காவை பார்த்துட்டு சாக்லேட் வாங்கி என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கொடுக்கலான்னு தான் வந்தேன். அக்கா எங்க? உங்க அக்காவா? உங்க அக்காவை பார்க்க உங்க விஜய் மாமா வந்திருக்காவ. அதான் கேட்டுக்கிட்ட இருந்து பேசிட்டு இருக்கா. விஜய் மாமா வந்திருக்காவல, சாக்லேட்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருப்பாவ. இந்த சின்ன பிள்ளைக்கு அந்த அண்ணன் மேல உள்ள பாசம் கூட அந்த கழுதை கிடையவே கிடையாது. அதான் அந்த கழுதை புத்தி எங்கேயே போதில்ல, அப்புறம் எப்படி பாசம் வரும்? ஹே சந்தியா சித்ரா, இன்னைக்கு உனக்கு ஹாப்பி பர்த்டேல, அதான் உனக்கு விஷ் பண்ணிட்டு கிஃப்ட்டும் கொடுத்துட்டு போயிடலாமேன்னு வந்தேன். மறப்பதில்லை
சந்தியா, நான் உனக்கு வாழ்த்து சொல்றதுக்கு கையை தானே கொடுத்தேன், அதுக்கு ஏன் இப்படி திட்டுற? சரி சந்தியா, அப்போ இந்த கிஃப்டையாவது நீ வச்சுக்கோ. இந்த gift எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா? நானே இங்கே வயக்காட்டில் நெல் போட்டு தண்ணி பாய்ச்சி நெல்லை அறுவடை செஞ்சு விற்று எங்கள் அப்பா தந்த காசில் உனக்கு நான் முத gift வாங்கியிருக்கேன். இது ஸ்பெஷல் gift உனக்கு. இந்தா. ஆமா, இவர் பெரிய ஐடி கம்பெனில வேலை பார்த்து எனக்கு கிஃப்ட் வாங்கி தந்திருக்காரு. சரி, இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வரலன்னு யார் அழுதா? எனக்குலாம் அந்த கிஃப்ட் வேண்டாம். நம்ம சந்தியா தானடா. சந்தியா திட்டினா மாமா கோவப்படுவேன். மாமா கோவமே படமாட்டேன். மாமாக்கு சந்தியாவை ரொம்ப பிடிக்கும், பொண்ணையும் ரொம்ப பிடிக்கும்டா. இந்தா மாமா உனக்கு சாக்லேட் வேண்டி வந்திருக்கேன், வாங்கிக்கோ. சரி மாமா கிளம்புறேன். லீவ் விட்டுட்டு மாமா வீட்டுக்கு வா, சரியா சனி? சந்தியா, நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட் என்னன்னு கூட பார்க்காம தூக்கி உதாசனமா படுத்துற. பரவாயில்ல, நான் இந்த கிஃப்டை பத்திரமா தான் வச்சிருப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் நீ அன்போட இந்த கிஃப்டை வாங்கி பார்ப்ப, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுவரை இந்த கிஃப்டை நான் பத்திரமாவே வச்சிருப்பேன் சந்தியா. மாமா வரட்டுமா? சந்தியா கிழிச்சி மாமா பாவம் இவ்வளவு ஆசையா கிஃப்ட் வாங்கி தந்தாரு. தூக்கி அன்னைக்கு வீசுனா இன்னைக்கு பாரு அம்மா அப்பாட்ட உன்னை மாட்டி விடுறனா இல்லையா? நீ போடி, எனக்கு தெரியும். நீ போடி.